அதிகாலை திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்திருக்கு. சென்னை எண்ணூர் துறைமுகத்திலிருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு போய்கிட்டு இருந்த டீசல் சரக்கு ரயில் இன்ஜினிலிருந்து 3வது பெட்டி தடம் புரண்டதுனால படபடபடன்னு பின்னாடி நிறைய இதுவும் சரக்கு பெட்டிகளும் தடம் புரண்டு ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. மொத்தம் 50 டேங்கர் கொண்ட அந்த சரக்கு ரயில் போயிட்டு இருந்தது. அதுல 48 டேங்கர் முழுக்க டீசல் நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப இதுல 18 முற்றிலுமா எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதனால 70,000 லிட்டர் உயர் ரக டீசல் எரிஞ்சு போயிருக்கு. 35 லட்சம் லிட்டர் டீசலும் எரிஞ்சு போயிருக்கிறாங்க. 8 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ். இப்ப என்னன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் அங்க வந்திருக்கு. 10 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அணைச்சிருக்காங்க. அந்த பகுதியில் இருந்த வரதராஜபுரம், அதே மாதிரி பெரிய குப்பம் போன்ற பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் அங்கங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இதே சரக்கு ரயில் இல்லாம பயணிகள் போயிருந்தா எவ்வளவு பெரிய ரயில் விபத்தா மாறி. இப்பதான் கடலூர்ல பார்த்தோம், ஒரு வாரம் கூட ஆகல. ஊப்பியில இருந்து ஒருத்தர் கொண்டு இங்க போட்டா அதெல்லாம் கம்யூனிகேஷன் பண்றது, வர பைலட்டுக்கும் சரி அங்க இருக்கவங்களுக்கும் கம்யூனிகேஷன் கரெக்டா நடந்துகிட்டாதான் கரெக்டா இது பண்ண முடியும். அப்பயுமே தென்னை ரயில் என்ன சொன்னாங்க, அங்க இருக்க பொதுமக்கள் அவரை வற்புறுத்தினாரெல்லாம் திறந்து விட்டாரு அப்படின்னாங்க. முதல்ல யார் வற்புறுத்தினாலுமே ரயில் போனதுக்கு அப்புறம் தான் திறந்து விடணுங்கிறது ஒரு விதி. அப்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு செவிசாய்க்கிற நபர் நீங்க பிக்ஸ் பண்ணீங்களா, அதனால யார் கொடுத்துருக்கணும், தென்னை ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கல. இப்ப அது அறிக்கை மாத்திட்டேன், அத விஷயம் அவர் தூங்கிட்டாருங்க அப்படின்னாங்க. தூங்குனவர் அந்த மாதிரி இப்ப இன்னும் தூங்குனவரை போட்டு வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த விபத்து நடந்து ஒரு 3 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இப்ப நேத்து பாக்குறப்போ ஒரு பெரிய ரயில் விபத்து. ஆமா, இதே மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கும்முடிப்பூண்டி லைன்ல ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ரயிலே கூட்ஸ் ட்ரெயின் மேல போய் மோதிச்சு, நின்றுட்டு இருந்த ட்ரெயின் மேல. அது எப்படி மோதிச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெளிவா தெரியல. தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா பிரதர், இப்ப கூட என்னன்னா ஒரு 3 பேர் குழு அமைச்சு விசாரணை நடத்தப்பறதா சொல்றாங்க. இப்ப தடம் புரளுதுன்னா என்ன காரணமா இருக்க முடியும், அங்கதான் நெட்டு லூஸா இருந்துருவோம், அந்த தண்டவாளம்ங்கிறது அடிக்கடி செக் செய்யப்படாம இருந்துருவோம். அதெல்லாம் செக் பண்றது யாரோட வேலை, ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை தானே. ஆனா அதை தாண்டி பல வேலையிலும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. இப்ப எப்ப இந்தியாவில் இந்த ரயில்வே பட்ஜெட் அதை ஒழிக்கப்பட்டதோ அப்ப இருந்து பிரச்சனை. இன்னொரு பக்கம் நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், அஸ்வினி வைஷ்ணவும் அவருடைய அண்ணனும் ஆனவனும் போய் பச்சோடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, காட்டட்டும், மக்கள் சேஃப்டி முதல்ல முக்கியம்ல. அவன் இங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் பாத்தீங்களா எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணிட்டோம் அப்படிங்கறதுதான் பேசிட்டு போவாங்க.